பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்ஸ். திரித்துவ தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பிதாவுக்கு பிரியமான தம்முடைய நேசகுமாரன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். புது வருடமதில் புது கிருபையிதே, புது வருடமதில் புது கிருபையிதே, புதிய பாதையிலே புது கவி பாடி கர்த்தரில் நாம் புதிய பலனடைவோம். புது கவி பாடி கர்த்தரில் நாம் புதிய பலனடைவோம். ஆமென். இந்த நாளுக்குரிய வார்த்தை உபாகமம் 11வது அதிகாரம், அதனுடைய 12வது வசனம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதின் மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஆமென். நல்ல தகப்பனே, 2026வது வருஷம், இந்த புதிய வருஷத்திலே, புதிய மாதத்திலே, புதிய முதல் நாளிலே, புது கிருபையோடு அதிகாலை வேளையிலே தகப்பனே, தேவாதி தேவன் இந்த வருஷத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்கும்படி, புதிய வருஷத்துக்குள் பிரவேசிக்கும்படி இந்த வேளையை நீங்க ஆசீர்வதித்து தருகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம். ப்ரே ஃபார் இந்தியா விமன்ஸ் மினிஸ்ட்ரியாக நாங்கள் ஒருமனப்படுகிறோம் தகப்பனே. இந்த முழு உலகமும் இந்த புதிய வருஷத்துக்குள் தகப்பனே பிரவேசிக்கும்படியாக தகப்பனே ஒருமனப்படுகிறது தகப்பனே. ஒவ்வொருவரு ராஜா, ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தின் மேல் எங்களுக்கு வைத்திருக்கிற சுதந்திரம், அந்த ஆசீர்வாதம் தகப்பனே எங்களுக்கு மட்டுமல்ல, எல்லா ஆண்டவரின் ஜனத்துக்கும் அந்த சந்தோஷம் உண்டாகணும் தகப்பனே. தேவாதி தேவன் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் என்ற அந்த வார்த்தையின்படி ராஜா, ஆண்டவரே ஸ்தோத்திர, எல்லா சபைகளிலும் தகப்பனை, எல்லா ஜனத்தின் மேலும் ஆண்டவரே, எல்லா தகப்பனை ஸ்தோத்தரிக்கிற ராஜா சிருஷ்டிகள் மேலும் தகப்பனே, எல்லா தகப்பனை ஸ்தோத்தரிக்கிற ராஜா, தேவாதி தேவன் முழு தேசத்தின் மேல், அரசாங்கத்தின் மீது ராஜா, நல்ல தகப்பனே ஆண்டவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா, இயற்கையின் மீது தகப்பனே ஹல்லேலூயா மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, எல்லா படைப்பின் மேல ராஜா ஆண்டவரே மை துதிக்கிறோம், துதிக்கிற ஆண்டவரே, எல்லாவற்றின் மேல ராஜா தகப்பனே அப்ப அனைத்தின் மேலும் நீர் ஆளுகை செய்கிறவர், எல்லாவற்றின் மீதும் தகப்பனுடைய கண்கள் அத மேல வைத்து நீங்க ஆசீர்வதித்து அப்பா மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளை கர்த்தர் தகப்ப, இந்த வருஷத்தை மாதத்தை ஆசீர்வதிக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், வேளையை ஆசீர்வதிக்கிறதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா, நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆமென். தேவன் தாமே தகப்பன் இந்த புதிய ஆண்டுக்குள் நாங்கள் பிரவேசிக்கும்படிக்கு ராஜா எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உங்க பாதத்தில் அர்ப்பணித்திருக்கிறோம். உங்களுடைய ஆளுகை உண்டாயிருப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிற ராஜா. நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவர் தாமே இந்த மினிஸ்ட்ரிக்காக கொடுக்கிற ஒரு வாக்கு தத்த வார்த்தை, அதாவது ஆண்டவர் இந்த வருஷத்தில் நாங்கள் தகப்பனே எப்படி நடக்க வேண்டும் என்கிறதான ஆண்டவர் ஒரு சில காரியங்களை எங்கள் மத்தியிலே வசனங்கள் வழியாக இந்த நாளில்
நீர் அப்பா வெளிப்படுத்த போகிறதற்காக நன்றி. ஆவியானவர் எங்களை மறைத்து கொண்டு நீங்க வெளிப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா, தாழ்த்துகிற ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தான் அசைவாடுவீராக. அப்படியே செய்கிறதற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. லூக்கா சுவிசேஷம் அதனுடைய 15வது அதிகாரம் 4 முதல் ஒரு சில வசனங்கள் வழியாக நாம் இந்த நாளில் தியானிக்க இருக்கிறோம். 4வது வசனத்திலே, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவராயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அந்த வசனங்கள் எல்லாம் நன்றாக தெரியும். இந்த நாளிலும் ஆவியானவர் இதற்குள் இருக்கிற மறைபொருளை நமக்கு வெளிப்படுத்தி தந்து கொண்டிருக்கிறாங்க. அடுத்த வசனத்திலே, கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். அதிலே லூக்கா 15:4 கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. 5வது வசனத்திலே, கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு பார்க்கிறோம். காணாமல் போகிற ஒரு ஆட்டை தேடுகிற ஒரு மனிதனை குறித்து நாம இதுல பார்க்கிறோம். அவன் அதை கண்டுபிடிக்கும் அளவும் அதை தேடி திரியானோ. அடுத்த வசனத்திலே, கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு போகிறான் என்று பார்க்கிறோம். அதற்கு அடுத்த வசனத்திலே, அந்த சந்தோஷத்தை அவனுக்குள்ளே வைத்து கொள்ளாதபடிக்கு அவன் வீட்டுக்கு வந்து அவன் வீட்டிலும் அந்த சந்தோஷம் சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். இப்ப நாம இதுல பார்க்கோம், முதலாவது அவன் வீட்டிலே சந்தோஷம். கண்டுபிடித்த பின்பு அவன் வீட்டிலே சந்தோஷம். அதை கண்டுபிடித்து பின்பு அந்த காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி உடனடியாக அவன் சிநேகிதரையும் அயலகத்தாரையும் வரவழைத்து இந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுகிறான். 7வது வசனத்துல நம்ம பார்க்கிற பொழுது, அந்த அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். 99 ஆடுகளை என்ன செய்யணும், அது மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து. அப்போ அங்க நம்ம ஆடுகளை குறித்து பார்த்தோம். இங்க 7வது வசனத்திலே நீதிமான்களை குறித்து நமக்கு என்ன வேண்டியதில்லை, மனம் திரும்ப அதுக்கு அவசியம் இல்லை. ஆனால் மனம் திரும்புகிற ஒரே பாவி, இந்த இடத்திலே பாவி என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாங்க. ஒரு பாவி நிமித்தத்துல பரலோகத்துக்கு மிகுந்த சந்தோஷம். அப்போ ஆண்டவர் இந்த வசனத்துல நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாங்கன்னா, ஒரு மனிதன் 100 ஆடுகளை வைத்திருந்தான். ஒரு ஆடு தொலைந்து விட்டது. அந்த ஆடை அந்த மனிதன் கண்டுபிடிக்கும் அளவும் தேடிக்கொண்டிருக்கிறான். அதை தேடி கண்டுபிடித்த பின்பு அவன் அதை சந்தோஷத்தோட, அவன் வீட்டுக்கு சந்தோஷம், அவன் அயலகத்தார், அவனுடைய சிநேகிதரை எல்லாம் அழைத்து அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுகிறான் என்று நம்ம பார்க்கிறோம். அது ஒரு மனிதன் ஆடு என்று. இங்கே நாம பார்க்கிறோம், மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கலாம். ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். அப்போ இந்த உலகத்துல எத்தனை நீதிமான்கள் இருந்தாலும் அவர்களை குறித்து அல்ல, ஒரு பாவி நிமித்தம் மனம் திரும்புகிற ஒரு பாவிக்காக பரலோகம் சந்தோஷப்படுகிறது. இங்கே இந்த மனிதன் அவன்
கண்டுபிடித்த அந்த விஷயத்தை அவனுக்குள்ளும் அவன் அயலகத்தாருக்குள்ள அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறது போல இங்க பார்த்தோமானால் அந்த நீதிமன் 99 இங்க 100 நீதிமான்கள், 100 பேர், அந்த 99 நீதிமான்கள் என்ன செய்யறாங்க, அவங்கள பற்றி இல்ல, ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்துக்கு 99 பேரை பார்க்கல இந்த ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகிறது என்று நமக்கு இந்த வசனம் அருமையாக வெளிப்படுத்துகிறது. மனிதர்கள் இன்றைக்கு இந்த வசனத்துல பார்ப்பது போல ஒரு மனிதன் 100 ஆடுகளை வைத்துதான் ஒரு ஆடை தேடி கண்டுபிடித்து தான் இந்த சந்தோஷத்தை குறித்து வெளிப்படுத்துகிறது. ஆனால் பரலோகம் இன்றைக்கு ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறது. அது ஒரு பாவி மனம் திரும்பினால் அங்க பரலோகத்துக்கு சந்தோஷம், பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. காரணம் என்னவென்றால் இன்றைக்கு நாம இன்னைக்கு கண்டுபிடிக்கணும் இத, பரலோகத்துக்கு என்ன சந்தோஷத்தை நம்மால கொடுக்க முடியும். ஆண்டவர் எதற்காக எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணும் நற்செய்தியாக மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உண்டானது என்று சொல்லி மத்தேயுல நம்ம பார்க்கிறோம். அந்த மெய்ப்பர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிற பொழுது அந்த காரியங்களை பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த சந்தோஷத்தை எதற்காக தன் குமாரனை அனுப்பி நமக்கு ஆண்டவர் என்ன செய்தாங்க, நமக்கு கையளித்தாங்க என்று பார்க்கிறோம். இந்த வசனத்திலே நாம பார்க்கிறோம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் எதனால் வந்தது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் எதனால் வந்தது என்றால் அங்கே ஒரு பாவி மனம் திரும்புகிறப்ப. அப்போ இந்த நாட்களிலே இந்த உலகத்திலே எத்தனாயிரம் பாவத்திலும் அக்கிரமத்திலும் தேவனுக்கு அந்த உலகம் முழுவதும் எவ்வளவோ கொடிய காரியங்களிலே மனிதர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறாங்க, அழிந்து கொண்டிருக்கிறாங்க என்று நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு பாடல்ல கூட ஆத்தும ரட்சணம் அடையாதவர் 1000 மனிதர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த நாளில் அப்போ நாம இந்த விஷயத்துல தெரிந்து கொள்ள வேண்டியது, பரலோகம் ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறது. பாவத்தில் இருக்கிற மனிதர்களை, இந்த பாவியை மீட்கத்தான் இந்த கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று. நம்ம ஆண்டவருடைய சந்தோஷம் இது. மனிதன் ஒரு காரியங்களுக்காக பெற்றுக்கொண்டு சந்தோஷப்படுகிறோம். ஆனால் நமக்குள்ளே எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை தந்த அந்த பரலோக தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பின சந்தோஷம் பரலோகத்தில் எது என்பதை இந்த நாட்களில் சபையாகிய நாம் கண்டு கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்து நம்ம பார்க்கிறோம் 8வது வசனத்திலே, அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளா இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதர்களையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனத்திலே, அது போல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிற அந்த வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். வெள்ளிக்காசு, 10 வெள்ளிக்காசில் ஒன்று தொலைந்து போய்விட்டது. அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் வீட்டை நமக்கு பார்க்கிறோம், அவங்க விளக்க கொளுத்தி வீட்டை பெருக்கி, இதெல்லாம் நிறைய காரியங்கள் இதற்குள்ள இருக்கு. இன்றைக்கு நாம பார்க்கிறது அந்த கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையாக அவள் தேடுகிறாள் என்று பார்க்கிறோம். கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதர்களையும் அயல் வீட்டு காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, அவங்க ஷேர் பண்றத நம்ம பார்க்கிறோம். நமக்கு தெரியும், ஒரு கானானிய ஸ்திரீ ஒரு சமாரியா ஸ்திரீ பார்த்தீங்கன்னா மேசியா சில காரியங்களை வெளிப்படுத்துகிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, அந்த சமாரியா பட்டணத்துக்கே அதை போய் ஷேர் பண்றாங்க. அந்த பட்டணமே என்ன செய்கிறது, பரலோகம் வசமாகிறதை நாம பார்க்கிறோம். பரலோகத்து கைவசமாகிறது அந்த பட்டணம். அப்படித்தான் இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்மையும் ஒவ்வொருவரையும் பலவான்களின் பட்டணத்தின் மதிலை ஞானவான்கள் ஏறி பிடித்து அவர்கள் நம்பின அரணை இடித்து போடும்படிக்குத்தான் ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்கிறாங்க, வைத்திருக்கிறாங்க. ஏன்னா ஆத்தும ஆதாயம் செய்கிறவன் ஞானமுள்ளவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். இதுதான் சந்தோஷம் என்பது.
பரலோகத்துக்கு என்ன சந்தோஷத்தை நம்மால கொடுக்க முடியும்? எதற்காக பரலோக தேவன் தம்முடைய குமார் நமக்குள்ள வைத்திருக்கிறாங்க என்பது தான் இந்த நாள். அப்ப இங்க நம்ம பார்த்த இந்த வசனத்தின்படி பார்த்தோம்னா, நம்ம 8வது வசனத்துல 10 வெள்ளிக்காசு அதுல ஒன்று தொலைந்து விட்டது, ஜாக்கிரதையாக அந்த ஸ்திரீ தேடுகிறாங்க. அந்த 9வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவங்க சிநேகிதிகளையும் அயல் வீட்டுகளையும் அழைத்து என்ன செய்திருக்கிறாங்க, ஷேர் பண்றாங்க. 10வது வசனத்துல இந்த அது போல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக, தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் வருகிறது. அவங்க கண்டுபிடித்து அவங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்க சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கும் அதை ஷேர் பண்ணி அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுகிறாங்க. ஆனால் பரலோகம் தேடுகிற அந்த ஒரு பாவி மனம் திரும்புகிற பொழுது தேவ தூதர்களுக்கு முன்பாகவும் சந்தோஷம் உண்டாகிறது. ஒரு பெரிய ஆச்சரியமான வெளிப்பாடு இது. ஆண்டவர் இந்த நாளிலே நம்ம கூட பேசி கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா நமக்குள்ள ஆண்டவர் வைத்த கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துல வந்த போது இருந்த அந்த சந்தோஷம், நம்ம பிறப்பை நம்ம என்ன செய்திருக்கோம், கிறிஸ்துவின் பிறப்பை கடந்து வந்திருக்கிறோம். ஒரு புதிய வருஷ பிறப்பு நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்போ நாம நம்முடைய சந்தோஷத்துக்காகவே அநேக காரியங்களை தேடுகிறோமே. இந்த நாளில் ஆண்டவரே வசனம் நமக்கு அப்போஸ்தலர்ல எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தேடும்படி அவர் அப்படி செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் தான். அந்த கண்டுபிடித்தவங்க என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதை அநேகருக்கு வெளிப்படுத்துகிறாங்க. தன் வீட்டுல சந்தோஷம், அநேகருக்கு சந்தோஷம், பரலோகத்துக்கு சந்தோஷம். அப்போ தேவ தூதனுக்கு முன்பாக இந்த வெள்ளிக்காசை கண்டுபிடித்த போது பரலோகம் சந்தோஷப்பட்டது. அந்த ஒரு பாவி மனம் திரும்பின போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். அதே போல தேவ தூதருக்கு முன்பாக சந்தோஷம் என்று நம்ம பார்க்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னா அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, 12வது வசனத்திலே 11:12 ஒரு மனிதனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். இது நமக்கு நன்றாக தெரிந்த வசனங்கள் தான். தன் இளைய மகன் தன் தகப்பனை என்ன செய்கிறார், ஆஸ்தியை பங்கிட்டு கேட்டு அவர் என்ன செய்கிறார், தூர தேசத்துக்கு கடந்து போகிறார் என்று நாம பார்க்கிறோம். அங்கே எல்லாவற்றையும் அவர் அழித்து போடுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். 17வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவருக்கு புத்தி தெளிந்து என்ன செய்கிறாரு, மனம் திரும்புகிறார். அந்த இடத்துல தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது என்று சொல்லி, அவர் நான் பசியினால சாகிறேன் என்று சொல்லி 18வது வசனத்துல பாத்தீங்கன்னா, பரத்துக்கும் உமக்கும் முன்பாக, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக நான் பாவம் செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, அங்கே இருந்து பாத்தீங்கன்னா மனம் திரும்பி தன் தகப்பனை நோக்கி வருகிறத பார்க்கிறோம். அது நிமித்தம் தகப்பன் என்ன செய்கிறார், எழுந்து அவரை ஆற தழுவி அவர் என்ன செய்கிறாரு, ஆண்டவர் அங்கே பாத்தீங்கன்னா அந்த தகப்பன் என்ன செய்யறாருன்னா, அந்த ஊழியக்காரர்களை 22வது வசனத்திலே ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சிகளையும் போடுங்கள், கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். ஏன் இந்த சந்தோஷம்னா, இளைய குமாரன் மனம் திரும்பினான். அதனால ஏன்னா ஒரு துன்மார்க்கன், வசனம் நமக்கு 13வது வசனத்துல துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணும்படி அந்த தகப்பனை விட்டு தூரத்துல போய் விட்டான் என்று பார்க்கணும். அதனால இன்றைக்கு அந்த தகப்பனை, அந்த மனம் திரும்பி தகப்பனிடத்தில் வந்த போது அங்க என்ன செய்கிறது, சந்தோஷம் என்று பார்க்கிறோம். அவர்கள் அந்த பாத்தீங்கன்னா அதுல 24வது வசனத்திலே, என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்று அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினாங்க. ஊழியக்காரங்கள்லாம் அவங்க வீட்டுல வேலை பார்க்கற எல்லாருக்கும் அப்ப அந்த தகப்பனுக்கு சந்தோஷம், தகப்பனுடைய வீட்டுக்கு சந்தோஷம். அதே மாதிரி இந்த கடைசி வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்த அதிகாரத்துல, உன் சகோதரனாகி இவனோ, சகோதரனுக்கு அவனுடைய அண்ணனுக்கு இந்த தகப்பன் பேசுகிறதாக நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுல நிறைய காரியம் அதுக்கு இடையில உண்டு, நமக்கு அது தேவையில்லை. இந்த நாளிலே ஆண்டவர் 3 விதமான காரியங்களை குறித்து நமது மத்தியில இந்த நாளில் பேசி இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, ஒரு மனிதன் ஆடுகள் என்று பார்க்கிறோம், ஒரு ஸ்திரீ
10 வெள்ளிக்காசு என்று பார்க்கிறோம். ஒரு மனிதன், அவனோட ஒரு தகப்பன் அவருடைய 2 குமாரர்கள் என்று பார்க்கணும். அதுல ஒரு குமாரன் என்று பார்க்கிறோம். அப்போ ஒரு குமாரன், ஒரு வெள்ளிக்காசு, அந்த ஒரு ஆடு என்று நம்ம பார்க்கிறோம். அதைத்தான் நமக்கு இந்த உலக பிரகாரம் நம்மோடு இணைத்து முதல் காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது பார்ப்போமானால் அதுல ஒரு நீதிமான் என்று எழுதப்பட்டது. அதுல 99 நீதிமான் குறித்தல்ல, ஒரு பாவி நிமித்த இன்றைக்கு பரலோகம் அப்படித்தான் முழு உலகத்திலும் என்ன செய்யப்படுகிறது? பாவ மன்னிப்பின் அந்த மீட்பு. ஏன்னா குமாரனாகி அவருக்குள் அவருடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும்படிக்கு ஆயத்தத்தோடு தினந்தோறும் அந்த குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகி இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற இரத்தத்தில் மீட்கப்படும்படிக்கு தான் நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்தது போல அநேகரை மீட்கும் பொருளாய் தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறாங்க. இந்த நாளில் நாம இதுல கற்றுக்கொள்வது என்னவென்றால், இங்கே காணாமல் போகிற ஒரு காரியத்தை மனுக்குலம் ஒன்றல்ல அநேக காரியத்தை தேடி சந்தோஷப்படுகிறது. ஆனால் இதிலே சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படி ஆத்துமாவை தேடிதான் மெய்ப்பன், ஆடுகளை தேடிதான் மெய்ப்பன், ஆத்தும நங்கூரத்தான் இயேசு, ஆத்தும மீட்பு தான் அருமை என்பது நம்ம நன்றாக தெரியும். ஆத்தும ஆதாயம் தான் ஞானம் உள்ளது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏன்னா ஆத்மா நஷ்டப்பட்டு போனால் லாபமே கிடையாது. ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிற, முன்குறித்திருக்கிற, அழைத்திருக்கிற, நீதிமானாக்கி மகிமைப்படுத்தின நோக்கமே அதுதான். இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறாங்க. ப்ரே ஃபார் இந்தியா விமென்ஸ் மினிஸ்ட்ரி. நம்ம தொடர்ந்து இந்த வசனங்களை இன்னும் நீங்க தியானிக்கும் போது அதிகமான வெளிச்சம் நமக்கு கிடைக்கும். இந்த 3 விதமான காரியங்களில் நாம் கற்றுக்கொண்டது, பரலோகம் ஒரு பாவியை தேடிக்கொண்டிருக்கிறது. எதற்காக என்றால் அவர்கள் மனம் திரும்புகிற பொழுது அந்த ராஜ்யத்துக்கே சந்தோஷம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டான சந்தோஷமாயிருக்கிறது என்று நம்ம வேதத்துல நம்ம என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். ரோமர் 14:17 அந்த வசனங்கள் இருக்கிறது. ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன நம்மால என்ன சந்தோஷத்தை கொடுக்க முடியும்? இப்ப இந்த சந்தோஷத்தை தான் அதான் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். தேவனுடைய தூதனுக்கு முன்பாக சந்தோஷம். அது மட்டுமல்ல, அங்க சொல்லுகிறார் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருப்போமே என்று சொல்லுகிறார். ஏன்னா அந்த ஊழியக்காரர்கள் மத்தியில, அவர்கள் தகப்பன் மத்தியில, அந்த ஸ்திரீகள் மத்தியில, ஸ்திரீயின் வீட்டுக்கு, அந்த மனிதனுடைய வீட்டுக்கு, இப்படி எல்லாருக்கும் சந்தோஷம். அப்போ பாவி மனம் திரும்புகிறது பரலோகத்துக்கே சந்தோஷம். அப்போ இந்த நாளில் நாம கண்டுபிடித்திருக்கிற விஷயம் என்னவென்றால், பரலோகத்துக்கு என்னால் என்ன சந்தோஷத்தை கொடுக்க முடியும்? இதுதான் வசனம். இந்த வசனத்தின்படி இந்த ஆண்டு இந்த மினிஸ்ட்ரி அந்த சந்தோஷத்தை என்ன செய்ய வேண்டும்? நம்ம மூலம் இந்த சந்தோஷம் எல்லா எனக்கு மட்டுமல்ல, இந்த என்னை சுற்றிலும் இருக்கிற இடங்களுக்கு மட்டுமல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்கே அந்த சந்தோஷம் நம்ம மூலம் கிடைக்கிறது. ஆண்டவர் நம்ம கூட பேசி இருக்கிறாங்க. இன்னும் நீங்க ஆழமாக இதை சிந்திக்கும் போது ஆண்டவர் நம்ம கூட இன்னும் அநேக காரியங்களை பேசுவாங்க. நேரம் ரொம்ப அதிகமாயிட்டு ஆண்டவர் நம்ம கூட பேசியிருக்கிறாங்க. நம்மை நாமே நிதானிக்கக்கூடிய இடத்துல இந்த வேளையில இருக்கிறோம். ஆமேன். இந்த புதிய வருஷத்திலே நல்ல தகப்பனே, இந்த புதிய மாதத்திலே, புதிய நாளிலே ஆண்டவரே புது கிருபையோடு அதிகாலை வேளையிலே ப்ரே ஃபார் இந்தியா விமன்ஸ் மினிஸ்ட்ரி தகப்பனே உம்மை துதிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆகாரம் வேண்டும் என்பதை நீங்க கொடுத்திருக்கிறீங்க அப்பா. எரேமியாவில வாசித்தது போல தகப்பனே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். அவைகள் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமுமாயிருந்தது என்று சொல்லி ஆண்டவர் அந்த சந்தோஷத்தை தகப்பனே இன்றைக்கு உம்முடைய அப்பா ஜனங்களுக்கு நீர் கொடுத்த அந்த சந்தோஷம், மிகுந்த அந்த ஆனந்த சந்தோஷம் எல்லா ஜனத்துக்கும் ஆண்டவரை அப்பா மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ண அந்த நற்செய்தி இயேசுவே நீங்க தான் தகப்பனே. எங்கள் மத்தியில நீங்க அப்பா அசைவாடி இருக்கிறீங்க. உங்க நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும் தகப்பனே. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா, நல்ல தகப்பனே அப்பா உம்மை துதிக்கிறோம். இந்த புதிய வருஷத்திலே அப்பா எங்கள் குடும்பங்களை உங்க பாதத்துல வைத்திருக்கிற ராஜா, நல்ல தகப்பனே ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற ராஜா. எங்கள் குடும்பங்களை ஆண்டவரே
பேர் பேராக உங்க பாதத்துல நாங்கள் தந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கையின் பிரயாசங்களை நாங்கள் தந்திருக்கிறோம் அப்பா. இயேசுவே மை துதிக்கிறோம். எங்கள் குடும்பங்கள் இயேசுவே ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோக கவனத்தை ஈர்க்கணும் தகப்பனே. உம்முடைய சித்தத்தை செய்யணும் அப்பா. அப்பா, எங்களுடைய குடும்பம் குடும்பமாக உம்முடைய ராஜ்யத்துக்கு தகுதிப்பட, குடும்பம் குடும்பமாக நாங்கள் ஆராதனை செய்து உம்முடைய தகப்பனை அப்பா நாங்கள் சிந்தித்தது போல தகப்பனே, என் தகப்பனே, உம்முடைய சந்தோஷம் எங்கே இருக்கிறது? மரித்த பாவத்துல அழிந்து கொண்டிருக்க இருளில் இருக்கிற அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, இடுக்கமான அந்த வாசலுக்குள்ள தகப்பனே நாங்கள் பிரவேசித்து அந்த அப்பா அதை கண்டுபிடித்து அப்பாமை துதிக்கிறோம் துதிக்கிறோம். அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்த ராஜா, சபைகளுக்கு மட்டுமல்ல, தெய்வ ஜனங்களுக்கு மட்டுமல்ல, இன்னும் அநேகமாயிரம் பேரை கர்த்தர் அதற்குள் கொண்டு வருவீராக. நீர் அப்படி செய்யறக்காக நன்றி. இந்த மினிஸ்ட்ரியை ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த மினிஸ்ட்ரியை தகப்பனே அப்பா பெருக பண்ணுங்க ராஜா. அநேகமாயிரம் ஆத்துமாக்களை இந்த மினிஸ்ட்ரிக்குள்ள நீங்க கொண்டு வாங்க தகப்பனே. ஏசப்பா, உம்முடைய சித்தத்தை நீங்க நிறைவேற்றுங்க தகப்பனே. ஹல்லேலூயா, மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. குடும்பம் குடும்பமாக இந்த சந்தோஷத்துல நிறைவடைய இந்த நாளை உடைய கரத்திலே தந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லாவற்றின் மீது உடைய ஆளுகை, எல்லாவற்றின் மீது வானத்தின் பனி, பூமியின் சாரம் தகப்பனே குடும்பங்களை ஆளுகை செய்யும்படிக்கு ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் அப்பா. நல்ல சுக பலன் ஆரோக்கியம் தகப்பனே, வேலையிலே நல்ல ஆசீர்வாதம் தகப்பனே அப்பா. அப்பா, எதிர்காலத்திலே ஆசீர்வாதம், ஜெபத்திலே ஆசீர்வாதம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகளுடைய தகப்பனே ஒவ்வொரு அப்பா அவர்களை திருப்தி பண்ணுங்க ராஜா. நல்ல தகப்பனே, உம்முடைய ஆலயமாகி உம்முடைய வீட்டின் நன்மையினால நீங்க திருப்தி ஆக்குங்க. என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள் என்று சொன்னீங்களே அப்பா. கண்மலையின் தேனினால் திருப்தி ஆக்குங்க தகப்பனே. உம்முடைய கரத்துல தருகிற ராஜா, நீரப்படி வீட்டாரை, குடும்பங்களை தகப்பன், மினிஸ்ட்ரியை ஆண்டவரே, மினிஸ்ட்ரியை நடத்துகிற மகளுடைய குடும்பத்தை எல்லாவற்றின் மீது உம்முடைய ஆளுகை, ஊழியத்திலே ராஜா ஆண்டவரே ஒரு ஊழியத்திலே வர்த்திப்பு உண்டாகணும் ராஜா தகப்பனே. ஊழிய பாதையை நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா. மகிமையின் தேவனே அப்பா, மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அவர்கள் எதிர்பார்த்து செபிக்கிற எல்லாவற்றின் மீதும் தகப்பனே உம்முடைய மகிமை மகிமை இந்த மினிஸ்ட்ரியில அப்பா ஸ்தோத்தரிக்கிற நடத்துகிற மகளை இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொரு குடும்பம் உடைய மகிமை மூடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டு உடைய மகிமையினால நீர் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவர். நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி ராஜா. ஆமென் தகப்பனே. வருஷத்தை நன்மையினால முடிசூட்டுங்க அப்பா. துன்பத்தை கண்ட வருஷங்களும் ஆண்டவரே அப்பா பட்சித்த வருஷங்களும் கதையை போல கழித்து போட்ட வருஷங்களும் உண்டு ராஜா. ஆனால் என் தேவன் வருஷத்தை நன்மையினால நீர் முடிசூட்டி குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறக்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் நல்ல தகப்பனே, மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புது கிருபையினால, புது பலத்தினால ஆண்டவரே, புது அப்பா ஸ்தோத்தரிக்கிற பாட்டினால ஆண்டவரே மை துதிக்கிறோம் ஸ்தோத்த. புது சிருஷ்டியாக சகலத்தையும் புதிதாக்கி, புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல, புதிதாய் பிசைந்த மாவை போல புது கிருபையினால ராஜா, புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள எந்திரங்களாக ராஜா ஆண்டவர் இந்த நாட்களில் தகப்பனே மக்கு ஸ்தோத்திரமை துதிக்கிற ஆண்டவரே. சகாலத்தை நீர் புதிதாக்கி ராஜா ஆண்டவரே மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் புதிதாக்குங்க ராஜா. கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறதுக்காக நாங்கள் மக்கள் நன்றி சொல்லிமை ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் தேசத்தின் மீது உம்முடைய கண்களை வைத்தருளும் அப்பா. மை துதிக்கிறோம் ஸ்தோத்திர. அரசாங்கத்தின் மேல உம்முடைய கண்களை வைத்தருளுங்க. இயற்கையின் மேல உங்க கண்களை வைத்து ஆசீர்வதிங்க. இந்த வருஷத்திலே அப்பா வரப்போகிற ஆண்டவரே ஒவ்வொரு மாதங்களையும் உடைய கரத்திலே தருகிறோம். ஒவ்வொரு தகப்பனே அப்பா மை துதிக்கிற வாரங்களை தருகிறோம், ஒவ்வொரு நாட்களை தருகிறோம், ஒவ்வொரு நிமிடங்களை தருகிறோம், ஒவ்வொரு நொடி பொழுதையும் உடைய கரத்திலே நாங்கள் தந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவர் தாமே ஒவ்வொன்றின் மேலும் உம்முடைய கண்களை மட்டுமல்ல உடைய கரங்களையும் வைத்து தகப்பனே அப்பா பரலோக ராஜாவே நீர் வீற்றிருக்கிற சிங்காசனத்திலிருந்து தகப்பனே நான் அமர்ந்திருந்து பயிரின் மேல் காயும் காந்தி உள்ள வெயிலை போலவும் அறுப்பு காலத்து உஷ்ணத்தில் உண்டா பனி மேகத்தை போல வாசஸ்தலத்திலிருந்து
கண்ணோக்குவேன், உங்களை கண்ணோக்குவேன் என்று சொன்னீரே. அதற்காக நன்றி சொல்லுகிற ராஜா. உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து தகப்பனே ஸ்தோத்திரம், உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆமென் என்று அனைத்தையும் நீர் ஆசீர்வதித்து தந்ததற்காக ராஜா, வார்த்தைகளை அனுப்பி தந்து நீர் ஆசீர்வதித்ததற்காக, உம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து, தேசத்தை ஆசீர்வதித்து, எல்லாவற்றின் மீது உம்முடைய ஆளுகை நீர் வெளிப்படுத்துகிறதுக்காக நன்றி சொல்லி ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. எல்லா சபைகளின் மேல் உம்முடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுங்க ராஜா. புதிய வருட ஸ்தோத்திரம், பழைய வருட புதிய வருட ஆராதனைகளை நீர் ஆசீர்வதித்து கொடுக்கிற தேவன், உம்முடைய கரத்திலே எல்லாவற்றையும் தருகிறோம். புதிய வருஷத்தை நீர் ஆசீர்வதித்து தந்ததற்காக நன்றி தகப்பனே. உம்முடைய நாமத்திற்கு மட்டும் மகிமை உண்டாவதா. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். Wish you happy new year. God bless you all. Have a blessed day. Thanks, Lord.